Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 362 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம ஜோரோவை அந்த சாமுராய் அடிச்சு திரிய விட்டான்ல, அதை பார்த்துட்டு ப்ரூக்ஸ் எல்லாம் மிரண்டுட்டான். ஏன்னா இவன் கூட சண்டை போடும் போது அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சண்டை போடல. ஜோரோ கிட்ட தான் முழு வெறித்தனத்தை காமிச்சிருக்கான். சொல்ல போனா தக 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 தகன்னு ப்ளூ கலர் ஃபிளேம்ல எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இவனுக்கு சண்டையோட ஸ்டார்டிங்கை காட்டுறானுங்க. அதாவது எப்படி இந்த சண்டை நடந்துச்சுன்னு. ஸ்டார்டிங்ல எப்பவும் போலதான் ரெண்டு பேரும் மாசா போஸ்ட் கொடுப்பானுங்க. ஜோரோ அவனோட பிளாக் ஸ்வாட ஜெயிச்சு வாங்கிடுவேன்னு அவன்கிட்ட சொன்னால, அது ஒன்னால முடியுமான்னு கேப்பான். நீ செத்து போனவன உன் டெட் பாடியில இருந்து நான் அதை எடுத்துக்குவேன்னு நம்மளும் கேஷுவலா சொல்லுவான். பரவாயில்ல, பயலுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் சிரிப்பான். அதே நேரம் இங்க ப்ரூக்கு, நான் உன் இடத்துல இருந்தேன்னா அவங்கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் வாய் பேச மாட்டேன்டா கொய்யாலேம்பா. என்ன வாங்கின அடி அப்படி. இங்க அந்த சாமுராய் பார்த்துட்டு உங்ககிட்ட 3 ஸ்வாட் இருக்கிற மாதிரி இருக்கும்பா, ஆனா ஒரு ஸ்வாடோட பிளேடு உடஞ்சு போச்சு இல்ல, அதனால சும்மா அந்த ஸ்வாட வச்சிருக்கேன். அப்படி 3 ஸ்வாட் இல்லைன்னா எனக்கு கன்ஜஸ்டடா இருக்கும். ஏன்னா நான் 3 ஸ்வாட் ஸ்டைல் ஸ்வாட்ஸ்மேன், எனக்கு 3 ஸ்வாட் தேவைம்பானா. இப்படி ஒரு ஸ்வாட்ஸ்மேனை இதுக்கு முன்னாடி இந்த சாமுராய் கேள்விப்பட்டதே இல்ல. சர்க்கஸ்ல வித்த காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். சண்டை போடும் போது தெரியும் எவன் வித்த காட்டுறான் எவன் பொழந்து கட்டுறான்னு. மெயினா நான் உன் மூக்க உடச்சு காட்டுறேன்னு வேற சவால் விடுவானா. ஜோரோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறதுலயே அவனுக்கு தெரியுது இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. சொல்ல போனா இப்பதான் ஒரு பயங்கரமான ஆளுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்க ஃபீல் வருதாமா. சண்டை இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல, ஆனா அதுக்குள்ளே நம்ம ஜோரோவை ஜெயன் பீஸ்ட்பான். இவனு ரெண்டு பேரும் அப்படியே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பானுங்க சண்டை எந்த அளவுக்கு போகுதுன்னு. அப்ப அந்த சாமுராய் சரி ரைட்டு சண்டே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அடுத்த செகண்ட் பார்த்தா ஜோரோவை அட்டாக் பண்ணிட்டு நிப்பான். நல்ல வேலை நம்மால அவன் அட்டாக்க கணிச்சதுனால தடுத்துருவான். ஏன்னா பயங்கரமான போர்ஸ் இவங்களுக்கு இங்க சூறாவளியே அடிக்கும். அப்ப எந்த அளவுக்கு வேகமா வந்து அடிச்சிருப்பான். ஜோரோக்கெல்லாம் செம ஹாப்பி, வா ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கூட தான் சண்டை போடுறோன்னு. இதுல காமெடி என்னன்னா இவனு ரெண்டு பேரும் கத்திய வச்சு இடிச்சுக்கிட்டதுக்கே அந்த இடமே கண்ணா பின்னான்னு உடஞ்சு செதறும். அதுக்கப்புறம் அந்த சாமுராய் இன்னொரு அட்டாக் பண்ணுவான். ஜோரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். ஆனா அந்த அட்டாக்கோட போர்ஸால பின்னாடி இருக்க சிவர்ல ஒரு பெரிய கோடு விழும். என்னடா இவன் பிஸ்டலாடா யூஸ் பண்றான்னு பிராங்கி கத்திட்டு இடப்பான். இங்க புரூக்கு, நானும் இந்த மூவ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன், நான் பண்ணாலும் இம்ப்ரெசிவா தான் இருக்கும்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இப்ப ஜோரோக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சாமுராயோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அவன் வெட்டின போர்ஸுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோலே விழுந்திருக்கு. இவ்வளவு த்ரஸ்டை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கான்னா கண்டிப்பா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கணுங்கிற மாதிரி ப்ரூக் சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஜோரோவும் சேர்த்து அட்டாக் பண்ணிருப்பான். அதனால அந்த சாமுராய் மேட்ச் டிராம்பானா. எதுக்கு டிரான்னு சொல்றான். ஜோரோ ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசா அட்டாக் பண்ணலையேன்னு பார்த்தா இவனுக்கு இங்க புல்லட் ஓட்ட விழுந்துச்சுல, அங்க அந்த சாமுராய்க்கு பின்னாடி பெரிய சைஸ்ல செவுத்துல ஒரு கோடு விழும். இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது ரெண்டு பேருமே கொலவெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. ப்ரூக் எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவான். என்னடா இது ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விடாம அட்டாக் பண்றானுங்க, ஒருவேளை நிஜமாவே இந்த மேட்ச் டிராவா தான் இருக்குமாங்கிற மாதிரி கேட்பான். இப்ப மேட்ரு என்னன்னா அந்த சாமுராய்க்குள்ள நம்ம ப்ரூக்கோட ஷேடோ இருக்குது. ஆனா அதை விட முக்கியம் அவன் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவன் ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேன். ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கையும் பாக்குறப்பவே நல்லா தெரியுது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான். அப்படி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பவரை யூஸ் பண்ணானுங்கன்னா என்ன ஆகும், அவனுக்கு ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்படின்னா இந்த சண்டை இப்போதைக்கு முடிய போறது இல்லங்கிற மாதிரி ப்ரூக் சொல்லுவான். மறுபடியும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன இந்த டைம் அந்த சாமுராயோட ஸ்டைல் கம்ப்ளீட்டாவே டிஃபரெண்டா இருக்கும். பட் இருந்தாலுமே ஜோரோ அவனுக்கு ஈக்குவலா நின்னு சண்டை போடுவான். ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது ஒரு கத்தி, நம்மள்ட்ட 2 கத்தி இருக்கு. அதனால அவன் அட்டாக்கை ஈஸியா தடுத்து அவன் அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் எல்லாம் கொடுப்பான். பட் இருந்தாலுமே ரெண்டு பேரும் ஈக்குவலான சண்டை தான். எப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஜோரோ எப்படி அவனை ஈஸியா காலி பண்ணிடலான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல பயங்கரமா அட்டாக் பண்றான். இதை அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அட இவனுக்கு சண்டை போடுறேன்னு அந்த பில்டிங்கே மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிட்டு கிடப்பானுங்க. அதனால அந்த இடமே கண்டமேனிக்கு உடைய ஆரம்பிச்சிருமா. பிராங்கி பார்த்துட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தானா நமக்கு தான் டண்டனக்கா, சோ சீக்கிரமா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனும்பா. ஆனா அவனு அதையெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அவனுக்கு இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. இவன் அட்டாக் பண்ணும்போது இந்த பக்கம் உடையும், அவன் அட்டாக் பண்ணும்போது அந்த பக்கம் உடையும். எப்படியே கண்ணா பின்னாடி மேல உடஞ்சிட்டு இருந்தவனே பிராங்கி காண்டா என்ன பண்ணுவான், அந்த மொத்த ஃப்ளோரையுமே உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து விழுந்துருவான். அதுவும் ப்ரூக்கோட. அவனு அப்பவுமே சண்டே ஸ்டாப் பண்ணவே இல்லை. அந்த பிரமிடு மாதிரி இருக்க பில்டிங்கோட உச்சிக்கு போய் நின்னு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடுறானுங்க. அந்த இடம் வேற பயங்கர ஸ்லோப்பா இருக்கு. இதே மத்தவங்க எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவானுங்க, ஏதாச்சும் சேஃப்டியான ஒரு இடத்துல போய் நின்னு சண்டை போடுவானுங்க. ஆனா இவனுங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. அப்படியே சரிக்கிட்டே வரும், மறுபடியும் மேல ஏறி போய் சண்டை போடுவானுங்க. இப்படியே சுத்தி 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 அந்த இடத்துக்குள்ளேயே தான் சண்டை போடுவானுங்களே தவிர நிக்கிற இடம் சரியில்லையே ஸ்லோப்பா இருக்கே கீழே விழுந்துருவோமேன்னு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படல. இப்படியே அவனுக்கு சண்டை மாத்தி மாத்தி கொடூரமா போய்கிட்டே இருக்குது. பிராங்கி எல்லாம் மிரண்டு போய் பாப்பான், என்ன இப்படி சண்டை போறானுங்கன்னு. ப்ரூக்கு பதறிட்டு இருப்பான். ஏன்னா பிளாட்டான சர்ஃபேஸ்லயே சண்டை போறதுக்கு அந்த பாடுபடுவாங்க. ஆனா இவனுங்க ஸ்லோப்பா இருக்க இந்த ஏரியாலேயே இப்படி கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிறானுங்க. அதுவும் ஒரு அட்டாக்குமே மிஸ் ஆகல. சோ இப்படியே இவனுக்கு ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட்டதுனால ரெண்டு பேருக்குமே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளுக்கு ஒரு சைடா நின்று மூச்சு வாங்கிட்டு இருப்பானுங்க. இதுல ஜோரோக்கு பயமாயிரும். என்னன்னா இவனுக்கு சண்டை இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஜோரோவோட கத்தி உடையற
அழியறக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா சண்டை போட்டதுல அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்னன்னா ஒரு லெஜெண்டரி ஸ்வாட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு ஸ்பிரிட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த சாமுராய்க்கு இருக்காமா. இதை இப்படி அவன் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அங்க அந்த சாமுராயி அவன் எதுவுமே கவலைப்பட மாட்டான். கத்தியை திருப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு வெட்டு போடுவான். ஏன்னா ஆப்போசிட்ல தானே நம்ம ஜோரோ நின்னுட்டு இருக்கான். அதுவும் அவன் அங்கதான் நிக்கிறான்னு கரெக்டா கெஸ் பண்ணி அடிச்சிருக்கான். கீழே இவனுக்கு 2 பேரும் பார்த்துட்டு வாயை பொளந்துருவானுங்க. என்ன பொசுக்குன்னு இப்படி அட்டாக் பண்ணிட்டானேன்னு. பின்ன இடையில பிரமிடு மாதிரி இப்படி செவர் இருக்குது. அதையே வெட்டிட்டு போய் ஜோரோவை அட்டாக் பண்ணணும்னா அப்ப எந்த அளவுக்கு பவர். ஆனா நல்ல வேளை ஜோரோ அந்த அட்டாக்ல இருந்து உசாரா எஸ்கேப் ஆயிருவான். அப்புறம் அந்த பில்டிங்கோட டாப் அப்படியே சாயும். நம்ம ஆளு குடு 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 குடுன்னு மேலே ஏறி போய் ஒன் ஸ்வாட் ஸ்டைல்ல சோரிங் டிராகன் அட்டாக் பண்ணுவான். அதே நேரம் இந்த சாமுராய் 3 பேஜ் நோ ஸ்லாஷ் அட்டாக் யூஸ் பண்ணுவான். இவனுக்கு அப்படியே மிரண்டு போய் பாப்பானுங்க. என்னடா சண்டை போக போக விகாரமா மாறிக்கிட்டே போகுதுன்னு. சோ எப்படி 2 பேரும் மேலே கீழயும் பாஞ்சு வந்து ஒரே அடி. அப்படி அடிச்சதுல ஜோரோ இந்த பக்கமா தெரிப்பான், அவன் அந்த பக்கமா தெரிப்பான். ஆனா இவன் இப்படி பண்ண அட்டாக்ல அந்த சாமுராயோட வயித்துல வெட்டுப்பட்டு அவன் வயிறு கிழிஞ்சிரும். பட் ஜோரோக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகல. அப்படி வயித்துல வெட்டினதுக்கே அவனுக்கு வாயில ரத்தம் வந்துரும். அது மட்டுமா வெட்டுப்பட்ட இடத்த வழியா திடீர்னு ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைம் தான் அந்த பில்டிங்கோட டாப் அப்படியே கீழே வந்து விழும். ஜோரோவும் அப்படியே பொத்துன்னு வந்து விழுவான். அப்படின்னா ஜோரோ நல்லா அடிச்சு வெட்டிட்டு தான் வந்து விழுந்திருக்கானே தவிர இவன் அடி வாங்கி வந்து விழல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஜோரோ ஜெயிச்சுட்டான், அந்த சாமுராய் தோத்துட்டான். அத அவனே ஒத்துக்குவான், நான் தோத்துட்டேன்னு. அது மட்டுமா அவன் வச்சிருக்கிறது கிரேட் ஸ்வாட் சுசுய். இப்படி ஒரு லெஜெண்டரி சாமுராயவே அவன் தோக்கடிச்சிருக்கான்னா கண்டிப்பா இந்த கட்டானா ஸ்வாட் அவன்கிட்ட போனா சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்லி அந்த கத்தியை அவனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு இருப்பான். இங்க பிராங்கிக்கு அவன் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கான்னு புரியுது. ஆனா என்ன சொல்றான்னு தெரியல. பட் ப்ரூக் சொல்லிடுவான், இந்த கதை இதோட முடியுது. அதாவது சண்டை முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சண்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லாமா. ஏன்னா இப்ப அந்த சாமுராய் சண்டை போட்டால அதுல கால்வாசி கூட சீரியஸா ப்ரூக் கிட்ட அவன் சண்டை போடலையாமா. அதுதான்டா உச்சக்கட்ட அவமானமா இருக்குன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். எங்க அந்த சாமுராய் அந்த ஸ்வாடோட கெத்தா தக தகன்னு எரிய போஸ் கொடுத்துட்டு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.